ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய கார்டனில் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த மாதிரியான நம்ம சப்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு கொடுக்கலாம் ரோசஸ்க்கு, கிளைம்பிங் ரோசஸ்க்கு, டேவிட் ஆஸ்டின் ரோசஸ்க்கு, ஷ்ரப் ரோசஸ்க்கு, எதெல்லாம் நம்மளால் கிளைம்பராக ட்ரெயின் பண்ண முடியுமோ அதுக்கு எந்த மாதிரி விதமான சப்போர்ட் நம்ம கொடுக்கலான்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ரோஸோடைய நேம் வந்து மேரி டெலனி மாட்ரிமர் சாக்லர்னு ஒரு பேர் இதுக்கு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கிளைம்பர் மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஷ்ரப்பு தான், ஸ்மால் புஷ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க, லேகஃபெல்டு. இதெல்லாம் என்னுடைய ரோஸ் கலெக்ஷன்ஸையும் நான் அப்படியே காமிக்கிறேன். எதுக்கெல்லாம் ட்ரெல்லிஸ் சப்போர்ட் கொடுத்துருக்குறேன்றதையும் காமிக்கிறேன். இப்போது இந்த ரோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீசிங் ஜார்ஜியா, இது வந்து க்ரௌன் பிரின்சஸ் மார்கரீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீசிங் ஜார்ஜியாக்கும் எப்படி நாங்கள் சைடில் எப்படி கொடுத்துருக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன கயிறை வச்சுட்டு கட்டிடுவேன். அந்த சணல் கயிறு மேலே இதோட ஒரு இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர ஸ்டெம்மை வந்து நான் கட்டி விட்டுருவேன். இது வந்து க்ரௌன் பிரின்சஸ் மார்கரீட்டா. ஸோ சின்னதாக ஒரு அமைப்பு தான் பண்ணியிருக்கு பாருங்கள். இதில் பேசில் ஷூட்டும் எடுத்துகிட்ருக்கு க்ரௌன் பிரின்சஸ் மார்கரீட்டாவில். ஃபஸ்ட்டு ப்ளூம் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அது க்ரௌன் பிரின்சஸ் மார்கரீட்டா தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இப்போ இது வந்து நம்ம வீடு வந்து சுற்றி நம்மக்கிட்ட வந்து என்னெல்லாம் வந்து ரோஸஸ் எப்படிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க. அது ட்ராங்குவிலிட்டி, இது வந்து 7 days ரோஸு. 7 days ரோஸுக்கும் ட்ராங்குவிலிட்டிக்கும் எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல. வேணும்னா ஒரு கொப்பு மட்டும் நான் ஒரு கொம்பு மாதிரி சென்டரில் கொடுத்து அதை வந்து கட்டி விட்டாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். மற்றபடி இது ரெண்டும் வந்து ஒன்றும் கிளைம்பர் மாதிரிலாம் வராது. அதனால் எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல. இந்த 4க்கு மட்டும் கொடுத்துருக்குறேன். மேரி டெலனி, டீசிங் ஜார்ஜியா, க்ரௌன் பிரின்சஸ் மார்கரீட்டாக்கு அந்த லைனில் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இது வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ DA நம்பர் 52ன்னு வாங்கினது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ளூம் வந்திருக்கு. அடுத்தது இந்த இடத்துலேருந்து மறுபடியும் நம்மளுடைய ட்ரெல்லிஸ் சப்போர்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆல்ரெடி பீர்க்கங்காய் புடலங்காய் வந்து பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து வீட்டில் சில கொம்பு வந்து இருந்தது. பந்தல் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அந்த பந்தலில் எல்லாமே வாடி போச்சுன்னு சொல்லி அந்த குச்சியெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சுருந்தோம் ஒரு ஓரமாக. மறுபடி இப்போ அதை பந்தல் கட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். பந்தல் மாதிரி கட்டலை. இது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் மாரிஸ் DA 44ன்னு வாங்கினது. பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக அதோடைய கொம்பெல்லாம் வருது இல்லைங்களா, அதோடைய ஸ்டெம்ஸு. அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டலாக நீங்கள் வந்து ஏதாச்சும் வயரோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற இதெல்லாமே DIY தாங்க. நான் எதுவுமே வெளியில் போய் பர்ச்சேஸே பண்ணலை. இது ஏதோ பழைய வைஃபை வீட்டில் ஒரு ரவுட்டர் போட்டிருந்துச்சு, அதுக்கு கேபிள் இழுத்துருந்தாங்க. அந்த கேபிள் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி அதை வந்து எடுத்து எங்களுக்கு அந்த அண்ணா வந்து கட்டி கொடுத்துருக்குறாரு. ஸோ எல்லாமே DIY தான், எதுவுமே நான் வெளியில் காசு போட்டு வாங்கலை. இந்த கொம்பு மட்டும் போன டைமே வந்து பீர்க்கங்காய் புடலங்காக்காக வந்து செடிக்காக வந்து பந்தல் வந்து நெட்டி கொடுத்த கொம்பையும் பத்திரமா வச்சுருந்தோம். அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அது கார்டஸ் ஜூப்ளி இப்போ காமிச்சது பட்ஸோட. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பிரான்ச்சஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா விகராக வளரக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது. இது நல்ல ரெகுலராக ப்ளூமும் கொடுக்குது, ஹைலி ஃப்ரேக்ரண்ட்டாகவும் இருக்குது. கிளஸ்டர்ஸ்லேயும் வந்து ப்ளூம்ஸ் இருக்குது பாருங்கள், பூத்து இருக்குது, பட்ஸோடு இருக்குது. இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் வந்து DA நம்பர் 42ன்னு சொல்லி புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினது. எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் நவம்பர் டிசம்பருடைய அந்த டைமில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இதில் வந்து ஒரு பேசில் ஷூட்டும் வந்து எடுத்திருக்கு. அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக வரும்னு ஒரு நம்புகிறேன். பாருங்கள், பட்ஸ்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடமும் வந்து கிளைம்பர் கிடையாது, கிளைம்பர் மாதிரி ஆக்ட் பண்ணோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது அதை என்ன பண்ணணும்னா, இன்னும் ஃபுல்லாக நான் அந்த வேலையை முடிக்கலை. கொஞ்சம் அதை வந்து ஏதாச்சும் ஒரு கிளிப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு ரோப்போட நான் வந்து மறுபடியும் இதை கொஞ்சம் கட்டி விடணும். இது வந்து த ஜெனரஸ் கார்டனர். இது ஒரு டேவிட் ஆஸ்டின் ரோஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரொம்ப விகரஸான ஒரு கிளைம்பர்னு சொன்னாங்க. சரின்ட்டு இப்போ அதுக்காக வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு நான் எதனாச்சும் ஒரு கட்டிடுவேன். என்கிட்ட இப்போ சணல் கயிறு காலி ஆயிடுச்சு வீட்டில். சில பேர் நான் நிறைய ஃபாரினர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். அவங்க வந்து அந்த ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கோட கிளிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே இப்போ இந்த மாதிரி பேகை கட்டுறதுக்கெல்லாம் இந்த டிமார்ட்லலாம் உள்ளே போகும்போது அவங்க நம்மளுடைய பேகை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக அதை ரொம்ப இழுத்து இருக்காமல் நீங்கள் லேசாக அதை கட்டி விடலாம்.
அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி காமிச்சது எர்த் ஏஞ்சல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோர் கார்ஜியஸான ரோஸ். இதோடைய பேர் வந்து ஸ்ட்ராபெரி ஹில், DA நம்பர் 41ன்னு வாங்கினது. இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வளர்த்து பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி இதில் இப்போ பேசல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக கீழே இருந்து ஒரு ஆக்சிலரி வந்தது, அங்கே போயிட்டு அது மொட்டு வச்சிட்ருக்கு பாருங்கள். இதையும் இன்னும் நான் ப்ராப்பராக ஒன்றும் கட்டலை. ஆக்சுவலி இதை நேற்று தான் வந்து அண்ணா வந்து ஒருத்தர் வந்திருந்தார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இந்த பந்தல்லாம் வந்து கட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ இனிமேல் தான் நான் இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்லாம் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன். உங்கள்கிட்டயும் வீட்டில் வந்து நிறைய ரோசஸ் இருக்குது, கிளைம்பிங் ரோசஸ், இந்த மாதிரி டேவிட் ஆஸ்டின் ரோசஸ்லாம் நீங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இதெல்லாமே நான் இவ்வளோ போல்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஆக்சுவலி ரெண்டட் வீட்டில் தான் இருக்கோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பிளாட்டு யாருதுன்னு கூட தெரியாது. பட் பரவாயில்ல, அவங்களோட இடமும் நம்ம வேஸ்ட் பண்ணல. அதுவும் வந்து நான் மீதி எல்லாமே நான் பாட்ஸில் தான் வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 2 அடி ஒரு 3 அடிக்கு மட்டும்தான் வந்து நான் வந்து செடி வச்சுருக்கிறேன் எங்கள் காம்பவுண்ட்லேருந்து. அதுவுமே ஃப்யூச்சரில் வேறு எங்கே போனாலும் அது அப்படியே மண்ணோட வேரோடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து 2-3 ரோசஸ் கிரவுண்டில் இருந்துச்சு. அது அப்படியே மண்ணோடு எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி எந்த பயமும் எந்த பிரச்சனையும் இல்லை. வேணும்னா நம்ம நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம், நம்ம வந்து நிறைய மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து பாருங்கள், இது வந்து இன்னொரு வில்லியம் மாரிஸ் என்கிட்ட 2 வில்லியம் மாரிஸ் இருக்குது. இது வந்து புஷ்பபித்தன்லேருந்து வாங்கினது. பாத்ஷீபான்னு நினச்சேன், பட் பாத்ஷீபா இல்லை, இதுவும் வில்லியம் மாரிஸ்னே சொல்லிட்டாங்க. ஸோ வருத்தமாக போச்சு. பட் பரவாயில்ல. பாத்ஷீபா வந்துட்டு இப்போ மைனம் கார்டனில் இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. மைனம் கார்டன்லாம் 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்குது ரோசஸ்லாம். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியானால் நம்ம வாங்க முடியாதுன்ட்டு நான் எதுவும் அதை பற்றி யோசிக்கல. இது வந்து பாருங்கள் க்யூட்டாக பூத்திருக்கு, வின்செஸ்டர் கேத்தீட்ரல். இது ரொம்ப கிளைம்பர் மாதிரிலாம் வராது, நாட் அ கிளைம்பர். இது வந்து ஒரு ஸ்மால் ஷ்ரப்பு தான். அதுக்கு ஏதாச்சும் ஒரு குச்சியோ ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ரோஸு. இது வந்து டேவிட் ஆஸ்டின் ரோஸ் கிடையாது, இதோடைய பேர் வந்து கிளைம்பிங் லேடி ஹில்லிங்டன். இந்த ரோஸுமே வந்து ஒரு நல்ல ஒரு சென்ட் இருக்குது இதில். அண்ட் இது ஒரு மாதிரி கப் ஷேப்பில் பூக்குது, ஒரு மாதிரி பிக்கர் கப்பாக இருக்குது. அது வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே அந்த பூ எல்லாமே வந்து அதோடைய இதழ்கள்லாம் கொட்டிடுது. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே அழகான ஒரு ரோஸ். இது KSG & Sonலேருந்து வாங்கினது. இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. இதையும் அந்த பக்கத்துக்கு நான் வந்து கட்டி விட்டுற போகிறேன். ஸோ இங்கேயோட வந்து நாங்கள் இந்த கம்பு நடுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே என்கிட்ட எந்த ரோசஸும் இல்லை கிளைம்பர்ஸு. இது வந்து ஹெரிட்டேஜு 2, இது ஹெரிட்டேஜ், இது டெஸ்டிமோனா பார்த்துக்கோங்க. அது வந்து ஒன்றும் ஜூம் பண்ணி என்னால் இப்போ நான் காமிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா சர் எமானுவல். இது வந்து DA நம்பர் 3 ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லி நான் வாங்கினேன். ஆனால் இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது, DA 42 தான் ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம். இது வந்து சர் எமானுவல் இல்லைனா சிஸ்டர் எமானுவல்னு கூப்பிடுறாங்க. எனக்கு சர் எமானுவல்னு சொல்ல தான் பிடிச்சிருக்கு. இதோடைய ப்ளூம் ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு என்கிட்ட. இந்த வாழை மரத்தோட ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். நீங்கள் அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த செவரே வந்துட்டு எங்களது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஒரு 2 மீட்டருக்கு இருக்கும் செவரு. அந்த ஹைட்டை விட மேலே போயிட்டுருக்கு. நல்ல புஷ்ஷியான பிளான்ட்டு. இதுவுமே 1 வருஷம் தான் ஆகுது, ஆனால் நல்ல விகரு க்ரோத்து. இதெல்லாமே என்கிட்ட பாட்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு. இது வந்து பட்டன் பன்னீர் இருக்குது, ஒரு ரெட் கலர் ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு டெலனி சிஸ்டர்ஸ்னு ஒரு ஃப்ளோரிபண்டா இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விதை உழுந்து வந்த துளசி செடி. ஸோ அதெல்லாத்தையும் எதையுமே பிடுங்காமல் அப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பரவாயில்ல, ரோசஸ்க்கு நடுவில் ஒரு தெய்வீக செடியும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுவும் நல்லது தானே. சாமிக்கு நம்ம பறித்து நம்ம பூஜைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து செமி ஹார்ட் ப்ரூன் மாதிரி பண்ணேன். சாஃப்ட் ப்ரூனிங், டெட் ஹெட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நல்லாவே வந்து க்ரோத் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயுமே. என்னுடைய பாட் ரோசஸுமே நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ பாட் ரோசஸ்ஸு, கிரவுண்டில் இருக்கிற ரோசஸ்ஸுன்னு 2ஆக வந்து நான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பாருங்கள், இது வந்து ப்ராஸ்பெரிட்டி ரோஸ். ஆக்சுவலி இதுவுமே ஒரு கிளைம்பிங் ரோஸு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா பாட்டோட தூக்கி இதை வந்து நான் என்னுடைய அந்த செட்டப்புக்கு நடுவில் வச்சிட போகிறேன் நான். ஸோ அது வந்து அந்த செட்டப்பை பிடிச்சிக்கிட்டு கூட அது நல்லா வந்துடும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் பன்னீர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆந்திரா பன்னீர், அந்த ரோஸு. இது வந்து எல்லாமே செமி ஹார்ட் ப்ரூன். இந்த லைட்டாக டெட் ஹெட் பண்ணி விட்டுருந்தேன், சாஃப்ட் ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். பண்ணி விட்டு 2 ஃபீட் கொடுத்த பின்னாடி பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துட்டுருக்கு.
இது எல்லாமே என்னுடைய பாட் ரோசஸுமே நல்ல க்ரோத் இருக்குது. இது பார்த்துக்கோங்க எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது பாருங்கள் இந்த ரோஸு. இது வந்து ஒரு ஹெச்டி வெரைட்டி, ரொம்ப பெரிய ப்ளூமாக பூக்கும், ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிங்காக பூக்கும். இது வந்து நம்மளுடைய அரபிக் பன்னீர் ரோஸ். இது என்கிட்ட ஒரு 4-5 வருஷமாக இருக்குது. 16 இன்ச்சஸ் பாட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து தெரியுது பாருங்கள், நான் அந்த சைடு பண்ணியிருக்கிற செட்டப் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி இப்படி நிறைய ரோஸஸ் இருக்குது. இது வந்து அந்த டார்க் பிங்க் பன்னீர் ரோஸு. இது வந்து அடுக்கு பன்னீர்னு சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் வந்து இதோடைய பேர் வந்து ஆக்சுவலி ரோஸ் டி ரெஸ்ட். பயங்கர ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும். இதோட ஃப்ரேக்ரன்ஸ்க்கு எந்த மேட்சும் கிடையாது. நிறைய டேவிட் ஆஸ்டன் ரோஸஸும் இதோடைய வாசனைக்கு தோற்றுரும். இந்தளவுக்கு புஷ்ஷியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னுடைய இந்த கார்டன் செட்டப் வந்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர் அடிச்சிருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் நான் ஃபர்டிலைசர் ஷெடியூல்லாம் நான் ஒன்றுமே ஷேர் பண்ணல. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டுட்டேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஃபர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன உரம் போடுறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்குறீங்க. எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.